27 பாஜக வேட்பாளர்கள். யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு உள்ளது? இது முழு விபரம். நடைபெறும் சட்டசபை தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. இதை பாஜக முக்கிய தலைவர்களான நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதிகளிலும், மத்திய அமைச்சர் எல் முருகன் அவினாசி தொகுதியிலும், கோவையில் வானதி ஸ்ரீனிவாசன், தஞ்சையில் கருப்பு முருகானந்தம், நாகர்கோவிலில் எம் காந்தி, விளவங்கோட்டில் விஜயதாரணி உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். முதலில் பாஜக போட்டியிடும் 27 வேட்பாளர்களை பார்க்கலாம். இதன் பின்பு அந்த வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் எது என்பதை பார்க்கலாம். ஆவடி எம் ராஜசிம்ம மகேந்திரா, மயிலாப்பூர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தளி டாக்டர் நாகேஷ்குமார், திருவண்ணாமலை சி ஏழுமலை, ராசிபுரம் டாக்டர் SD பிரேம்குமார், மொடக்குறிச்சி கிருத்திகா சிவகுமார், உதகமண்டலம் போஜராஜன், அவினாசி டாக்டர் எல் முருகன், திருப்பூர் தெற்கு எஸ் தங்கராஜ், கோயம்புத்தூர் வடக்கு வானதி ஸ்ரீனிவாசன், திருவாரூர் கோவி சந்துரு, தஞ்சாவூர் எம் முருகானந்தம், கந்தர்வக்கோட்டை சி உதயகுமார், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன், அறந்தாங்கி கவிதா ஸ்ரீகாந்த், திருப்பத்தூர் KC திருமாறன், மானாமதுரை பொன் வி பாலகணபதி, மதுரை தெற்கு ராமா ஸ்ரீனிவாசன், சாத்தூர் நயினார் நாகேந்திரன், ராமநாதபுரம் KBS K நாகேந்திரன், திருச்செந்தூர் KRM ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் அனந்தன் ஐயாச்சாமி, ராதாபுரம் SP பாலகிருஷ்ணன், நாகர்கோவில் MR காந்தி, குளச்சல் T சிவகுமார், பத்மநாபபுரம் P ரமேஷ், விளவங்கோடு S விஜயதரணி. இந்த 27 தொகுதிகளில் 15 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது என்றும், அதில் முக்கியமானவையாக வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிடும் கோவை வடக்கு, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிடும் சாத்தூர், மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டியிடும் அவினாசி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் KC திருமாறன் G போட்டியிடும் திருப்பத்தூர், MR காந்தி போட்டியிடும் நாகர்கோவில், விஜயதாரணி போட்டியிடும் விளவங்கோடு, அனந்தன் ஐயாச்சாமி போட்டியிடும் வாசுதேவநல்லூர் மற்றும் திருப்பூர் தெற்கு உட்பட 15 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. மேலும் 5 தொகுதிகளில் கடும் போட்டி நிலவி வரும் நிலையில், இந்த 5 தொகுதிகளில் கடுமையாக வேலை செய்தால் இந்த 5 தொகுதிகளும் சேர்த்து 20 தொகுதிகளில் பாஜக வெற்றியடைய வாய்ப்புள்ளது. மற்ற 7 தொகுதிகளில் பாஜக தற்போது பின்னடைவில் உள்ள நிலையில், பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளில் 20 தொகுதி வெற்றி பெற வாய்ப்புள்ளது என அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.